வணக்கம் கண்ணு, நான் உங்கள் பொண்ணு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா எக் கிரேவி தான் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துட்டு, 2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வதக்கிட்டு, 6 காஞ்ச மிளகா, ஒரு 2 கருவேப்பிலை இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய 2 வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம், 2 சைஸ் பெரிய தக்காளி போட்டு அதை போட்டும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் 1 கப் பவுல் துருவின தேங்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வறுத்து நல்லா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சோம்ல, இப்போ அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம வதக்கி வச்சதையும் எடுத்து அந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து கப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோடனே சீரகம், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருந்ததை ஊற்றி நல்லா கிண்டிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் சுற்றி கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். நான் அம்மாகிட்ட சொன்னேன், அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா டிஃபன் என்னென்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா வாங்கிட்டு வந்தீங்களே, இன்ஸ்டன்ட் பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா பரோட்டா வாங்கிட்டு வந்தீங்களா, பரோட்டா சுட்டுத்தாங்க அப்படின்னு. அதனால அம்மா வந்து சுட்டுட்ருக்காங்க. இப்போ நல்லா கொதிச்சோடனே நாங்கள் வந்து ஒரு 4 எக்கு எடுத்து உடச்சி கப்பில் வச்சுருக்கோம். முட்டை கலங்காமல் ஊற்றணும். அந்த மாதிரி 4 முட்டையும் ஒரு பவுலில் ஊற்றி கலங்காமல் ஊற்றிடுங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,